ஜனநாயகன் படம் லீக் ஆனது. மக்கள் கிட்ட நான் பல உண்மைகள் சொல்ல போறேன். விஜயோடைய தரப்புல இருந்து, தாவேகா தரப்புல இருந்து, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து வேணும்னே ஒரு லீக். யார் எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும், டெஃபினட்டா அவரே ரிலீஸ் பண்ணி, அவரே இணையத்தில் விட்டுட்டு, அவரே ஆர்டிஸ்டுக்கும் அவருக்கும் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் லாஸ் வாங்கி, விஜய் கேம்பை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் கோவமா இருக்காங்க. அண்ட் இது வந்து நடிப்பெல்லாம் இல்லை. அந்த டைம்ல சும்மா ஒரு சைட்ல இருந்து ஒரு குத்து, விஜய்க்கு குத்துற மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணது. நிச்சயமா விஜயோட கேம்ப் இது பண்ணலன்னு இந்த எடிட்டிங் குரூப்ல இருந்த ஒரு ஆள் வந்து மர்ம நபர்கள் கிட்ட இருந்து 3 கோடி வாங்கியதாக ஒரு சினிமா ப்ரிவியூல போட்டு அந்த கேமரா எடுத்துதான் இல்லையா, அந்த ஒரிஜினல் பிரிண்ட் ஹெச்டியில வந்துருக்கு. அது வந்து நான் கேட்டேன் போலீஸ்காரர்கிட்ட, எப்படி நீங்க சொல்றீங்கன்னா அது வந்து கேமரால எடுத்தா தெரிஞ்சிடும், பக்கா அந்த ஒரிஜினல் ஹெச்டி பிரிண்ட் லேப்டாப்ல ஷிஃப்ட் பண்ணி. சரி, இன்னொரு விஷயம் எடுத்து பார்ப்போம். ஏன் பண்றாங்க? 2 தான். ஒண்ணு, எப்படி நம்ம தோத்து போக போறோம், தோத்து போகும்போது கூட ஒரு குத்திட்டு ஒரு சைட்ல ஒரு கத்தியை போடலாம். ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் யார் இருக்கா அப்படின்னா டாக்டர் ராஜ்குமார் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சதீஷ், நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் டைம்ல நிறைய விஷயங்கள் புதுசாக வந்துட்டு இருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச எலெக்ஷனாக மாறிட்டு இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம், நேற்று நடந்த ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். ஜனநாயகன் படம் லீக் ஆனது. ஸோ ஒரு முழு படமே வந்து வெப்சைட்டில் லீக் ஆகுது, படம் ரிலீஸுக்கு முன்னாடியே. அப்படிங்கும்போது ஏன்னா அந்த படத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இங்கே இந்தியன் ஆர்டிஸ்ட் எல்லாருமே, இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்டாண்ட் வித் ஜனநாயகன் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இதுக்குள்ளே இன்னொரு கேள்விகளுமே இருக்குது. என்ன அப்படின்னா, பொதுவாக சோஷியல் மீடியாவில் எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தான் சொல்கிறீங்க படத்தை வெளியிட மாட்டுறாங்க, தடுக்கிறாங்கன்னு. இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்கிறீங்க படத்தை வந்து லீக் பண்ணிட்டாங்கன்னு. எப்படி ரெண்டுமே ஒரு கட்சியோ இல்லை ஒருத்தவங்களோ பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி சோஷியல் மீடியாவில் கேட்குறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இந்த வகையில் சதீஷ், நான் ஒரு என்டிஏ மேன், நான் பாஜக ஆளு தான். ஆனால் ஒரு நியாயம் இருக்கு. கற்றோரை காமொருவர் மாதிரி ஒருத்தவங்க வந்து சரியாக ஒருத்தர் சொன்னால் நம்ம அக்செப்ட் பண்ணணும். இந்த வகையில் நான் விஜய் அண்ட் தாவேகாவை பேக் பண்ணுறேன். ஏனென்றால் ஒரு படம் எடுக்கிறது 300-400 கோடி. நீங்கள் விஜய்க்கு 100-200 கோடி இருந்தால் கூட அது தவிர இன்னும் 200-300 கோடி. நூற்றுக்கணக்கான வந்து கலைஞர்கள், அவங்க எல்லாரோடைய அவங்களுடைய வேர்வை அதில் இருக்குது. நிறைய பேருடைய வாழ்வாதாரம் அதில் இருக்குது. ஒவ்வொரு படம் ஒரு ஹிட் ஆச்சுன்னா நம்ம ஒரு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பூஸ்ட் ஆகும். ஆமாம். ஸோ அந்த படம் வந்து ஆன்லைன் லீக் பண்ணி இது மாதிரி இணையத்தில் போகிறது வந்து நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு நான் ஏன் அப்புறம் சொல்கிறேன், பாதிப்பு ஏற்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டை, மாரி 2, விஸ்வாசம், அது எல்லாமே ஒரு நாள்லேயே இல்லை 2 நாள்லேயே வெளியே வந்துருச்சு. நல்ல காலம் எல்லாம் ஹிட் ஆயிருந்துச்சு. ஆனால் இண்டஸ்ட்ரியில் வந்து 2-3 பெரிய ஆட்கள்கிட்ட பேசினேன், ஒரு வேளை அவ்வளவு சீக்கிரமாக ஓடிடியில் வரலன்னா இன்னும் கூட கொஞ்சம் கலெக்ஷன் ஆகிருக்கும் சார். அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு, தியேட்டர்ஸ்க்கு, ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் அவங்க சொல்கிறாங்க. ஆர்டிஸ்ட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்கெல்லாம் கூட ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் வருமா. ஸோ பலரை வந்து பாதிக்கிறோம். ஸோ எனக்கு வந்து டக்குன்னு பார்த்தோன்னே இணையத்தில் சொன்னாங்க, விஜயே ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. அது எல்லாமே என்ன விஜய் தலை மேலே போடுறது. ஐ நோ தட் பல இடங்களில் டிவிக்கே பிஜேபி நம்ம மோதுறோம். அப்படி இருந்தோம் தப்பு தான், சரி தான். அவரே ரிலீஸ் பண்ணி, அவரே இணையத்தில் விட்டுட்டு, அவரே ஆர்டிஸ்டுக்கும் அவருக்கும் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் லாஸ் வாங்கி, பின்ன அவரே ஒரு கிரிமினல் சார்ஜஸ் ஃபைல் பண்ணுறோன்னு சொல்கிறது ஒரு ரொம்ப கான்வல்யூட்டடாக இருக்குது, ரொம்ப இமேஜினரி. அதுவே ஒரு கற்பனை படம் மாதிரி இருக்குது. அவங்க பண்ண மாட்டாங்க. 2வது, மக்கள்கிட்ட நான் பல உண்மைகள் சொல்ல போகிறேன். விஜயோடைய உள் வட்டம்குள்ளே நான் பேசினேன். சில நம்ம உளவுத்துறையில் இருக்க ஆட்கள் கிட்ட கூட பேசி, ஐ காட் சம் இன்சைட் டெல்லி கிட்ட கூட பேசினேன். சில இன்சைட் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஒன்று, விஜய் கேம்பை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. அண்ட் இது வந்து நடிப்பெல்லாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. என்னடா இது மாதிரி பண்ணிட்டாங்களே நம்மள. முதல் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாமல் ஜனவரி 9 ஓட்டி இப்போ ஏப்ரல் ஆகிடுச்சு. 3 மாதம் ஆகிடுச்சு. ஜான் டு ஃபெப், மார்ச், ஏப்ரல். அதுக்கப்புறம் கூட திருப்பி அவங்க ரிவைஸ் பண்ணி நாங்கள் சப்மிட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. எலெக்ஷனுக்கு அப்புறம் எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த டைமில் சும்மா ஒரு சைட்ல இருந்து ஒரு குத்து, விஜய்க்கு குத்துற மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணுது. நிச்சயமாக விஜயோடைய கேம்ப் இது பண்ணலன்னு அந்த உள்வட்டத்துலேருந்து டெஃபினட்டாக தெரியும். நம்பர் 1. நம்பர் 2, உளவும் போலீஸும் அவங்ககிட்ட நான் பேசும்பொழுது ஃபைனல் நேம் நான் அன்கன்ஃபார்ம், இந்த எடிட்டிங் குரூப்பில் இருந்த ஒரு ஆள் வந்து மர்ம நபர்கள்கிட்ட இருந்து 3 கோடி வாங்கியதாக
உளவுத்துறையில பேசப்படுகின்றது. 3 கோடிக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காரு. 3 கோடி வாங்கிட்டு 3 கோடி வாங்கி அந்த இதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது வந்து ஒரு சினிமா ப்ரிவியூவில் போட்டு அந்த கேமரா எடுத்து தான் இல்லையா, அந்த ஒரிஜினல் பிரிண்ட் ஹெச்டியில் வந்துருக்கு. அது வந்து நான் கேட்டேன் அந்த போலீஸ்காரர்கிட்ட, எப்படி நீங்கள் சொல்றீங்கன்னா அது வந்து கேமராவில் எடுத்தால் தெரிஞ்சிடும், பக்கா அந்த ஒரிஜினல் ஹெச்டி பிரிண்ட் லேப்டாப்பில் ஷிஃப்ட் பண்ணி போன போல இருக்குன்னு தகவல் தான். அகைன் ஐம் சேயிங், நானும் படித்தவன் தான். எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பப்ளிக்கு போனால் அது வந்து ஹைலி ரெக்கமெண்டட் லைக்லி இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் தவிர அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகி வரல. நம்ம ஆஸ் வி ஸ்பீக் நம்ம பேசும்பொழுது கூட அந்த எடிட்டிங் ஆள் வந்து நேற்று நைட் பிக்கப் பண்ணி இவங்க வந்து இப்போ இந்த இன்ட்ரோகேஷன் போயிட்டுருக்கு என்னன்னா கேள்விப்பட்டேன். 3வது கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு பேசிட்டு ஆளுங்கிட்ட கேட்டேன். அவங்க தலை மேலே துண்டு போட்டுட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ப்ரொடக்ஷன்ஸ் ஹவுஸ் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க தே வாண்ட் டு லான்ச் லீகல் அண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங். ஸோ நிச்சயமாக இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது விஜயோடைய தரப்புல இருந்து தாவேகா தரப்புல இருந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து வேணுமே ஒரு லீக் அப்படி பண்ண மாதிரி இல்லை. இவரே என்னங்க 3 கோடி எடிட்டர்கிட்ட இவரை பண்ணுவாரு, அது மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. அது வேற யாரோ மர்ம நபர்கள் பண்ணியிருக்காங்க. சரி, இன்னொரு விஷயம் எடுத்து பார்ப்போம். ஏன் பண்றாங்க? மெயின் காரணம் எதிரிகள் பண்ணாலும் தாவேகாவோட மெயின் எதிரி வந்து அவங்க கொள்கை எதிரி பாஜக இருக்கலாம், ஆனா அரசியல் எதிரி அவங்களுக்கு திமுக தான். டெய்லியும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது யாருக்கும் புது நியூஸ் இல்லை. ஒரு வேளை அந்த பக்கத்துலேருந்து தரப்புலேருந்து எடுத்திருக்காங்க வச்சுங்களேன். எதுக்காக பண்ணுவாங்கன்னா 2 தான். ஒன்று, எப்படி நம்ம தோற்று போகிறோம், தோற்று போகும்போது கூட ஒரு குத்திட்டு போகலாம், ஒரு சைடில் ஒரு கத்தியை போடலாம் இருக்கலாம், அல்லது ஒரு திசை திருப்பியாக இருக்கலாம். இப்போ திடீர்னு எலெக்ஷன்ஸ்னு போயிட்டு இருக்கும்போது நீங்களே சொல்லிருக்கீங்க யூஸ்வலாக டிஎம்கே ஏடிஎம்கே இப்படி வந்து 50 வருஷம் போயிட்டு திடீர்னு இப்போ ஒரு சீமானோட கோணம் இருக்குது, குறிப்பாக பெருசாக தாவேகாவோட கோணம் இருக்கு. இட்ஸ் a 4 corner fight. முதல் முறையாக தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் 3 கார்னர் அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு திசை திருப்பியாக இருக்கலாம். ஏன்னா ஒரு சில பார்ட்டிஸ்க்கு அந்த பார்ட்டி பேர் நல்லா சொல்ல முடியாது. 3 கோடிங்கிறது ஜூஜுபி. அந்த இதுக்கு சம்மந்தப்பட்ட பார்ட்டி ரெட்டாக இருக்கலாம், அது பிளாக்காக இருக்கலாம், அது வந்து டுவாஃபாக இருக்கலாம், ஜெயண்டாக இருக்கலாம், அது யாரும் தெரியல. பட் சில பேர்கள் நான் சொன்ன பேர் சில பேர் பேசப்படுகின்றது. பட் ஸ்பெசிஃபிக்லி ஐ எம் நாட் இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்கிறது பார்க்கலாம். அப்புறம் நான் இந்த உளவுத்துறை நான் கேட்டேன், யார் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும்னா டெஃபினட்டாக அதுக்கு எப்படி பண்ணுவாங்கன்னா டெல்லியிலேருந்து பாட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பாட்ஸ் ஏஐ யூஸ் பண்ணி குறிப்பாக எந்த லேப்டாப்லேருந்து எந்த இடத்துலேருந்து என்ன டைமில் வந்துச்சுன்னு ட்ராக் பண்ண முடியும். 72 மணி நேரம் மேக்ஸிமம் குள்ள ட்ராக் பண்ணி இது மாதிரி ராஜ்குமாரோட லேப்டாப்லேருந்து இந்த இதுலேருந்து வந்துச்சுன்னு சொல்லி லோக்கலைஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ சீரியஸாக இது எடுக்கலாம். இப்போ வந்து மக்கள்கிட்ட நான் ஒன்று கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2 தகப்பனார்கள் அவங்க பசங்களுடைய பெண்களுடைய ஆபாச வீடியோ, பாவம் பிள்ளைங்க ஸ்கூலில் விளையாடிட்டு இருக்கு, ஒன்று டெல்லி பப்ளிக் ஸ்கூல் இது மாதிரி இடத்துல பிள்ளைங்க என்னமோ விளையாடுறது, என்னமோ பையன் ஒன்று எடுத்து போடுறான், அந்த 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 செக்ஸ் வீடியோ ஆபாச வீடியோ 40 ரூபாய்க்கு விற்றுருக்கான். 40 ரூபாய்க்கு விற்றுருக்கான். ஆனால் பொண்ணோட தகப்பனார் வந்து சூசைட் பண்ணிக்கிறார், பொண்ணோட மாமா சூசைட் பண்ணிக்கிறார். இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம இந்தியாவில். ஒரு ஆபாச வீடியோ நம்ம ஒரு கழிப்புக்காக, நான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த டெல்லி பப்ளிக் ஸ்கூல் 2004 ஒரு வீடியோ வந்துச்சு. நான் இன்னும் அதை பார்த்ததில்லை, எனக்கு அதை போய் பார்க்க போகிறேன். யாரும் அவ்வளோ கஷ்டம் மென்டல் டார்ச்சர் ஒருத்தருக்கு கொடுத்து அப்படி நம்ம வீடியோ பார்க்கணும். அதே போல் ஒரு சில ஆபாச வீடியோஸ் யாரும் இவங்களை பற்றி டிஎம்கே பிஜேபி இது மாதிரிலாம் கொஞ்சம் வந்துட்டு இருந்துச்சு. நான் எதையும் பார்க்கல. எனக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் எனக்கு தெரியும், அது நம்ம பார்க்க தேவையில்லை. எங்கள் மக்கள்கிட்ட நான் வந்து தயவு செய்து நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த ஆபாச வீடியோக்கள் இது மாதிரி கேண்டிடேட் எடுத்து வரும்பொழுது அல்லது இது மாதிரி சினிமாக்கள் ஆன்லைன் லீக் இது மாதிரி வரும்பொழுது பார்க்காதீங்க. தமிழனுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, தமிழனுக்கு ஒரு ஒரு ஆனர் இருக்குது, ஒரு உணர்வு இருக்குது. போங்கடா. இமேஜின் தாவேகா மட்டும் இல்லை, எனக்கு தெரியும் சிவகார்த்திகேயன் ரஜினிகாந்த் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் வந்து மக்கள்கிட்ட என்ன அப்பீல் பண்ணுறேன்னா, நாம தமிழர்கள். அப்போ உடனே நான் தமிழன் இவர் வந்து சீமானோட ஆள் சொல்லாதீங்க. நாம் தமிழர்கள், நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் கிட்டப்படா நீங்கள் போடுங்கடா. அது மாதிரி ஆன்லைன் நம்ம பார்க்க மாட்டோம்னு ஒரு முறையாவது தமிழர்கள் ஒன்று கூடி ஒருமித்தமாக ஒரே ஒரு மனப்பான்மையாக ஆமாம் வந்திருக்கு, ஆனால் நாங்கள் ஜனநாயகம் பார்க்க மாட்டோம், நம்ம ஒன்றா தமிழர்கள் சேர்ந்தாங்கன்னா என்ன அழகாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுவேன், நாங்கள் எலெக்ஷனில் வந்து காசு வாங்கினா கூட சரியான ஆளுக்கு தான் ஓட்டு போடுவோம், அல்லது அதோட ரொம்ப உயர்ந்துட்டோம்னா காசே வாங்க மாட்டோம். நான் வந்து மக்கள்கிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 7 டாக்டர்ஸ் போன வாட்டி எம்எல்ஏ எலெக்ஷன் குஜராத்
ஜெயிச்சாங்க. அந்த 2-3 டாக்டர்ஸ் கிட்ட நான் பேசினேன். யாருமே 25 லட்சத்துக்கு மேலே செலவழிக்கல. நான் புஷ் பண்ணேன், பேட்டா வேற போலோ பேட்டா டெல் மீ த ட்ரூத். நோ சார், ஏன்னா எனக்கு ஜூனியர்ஸ் எல்லாம் 20 வருஷம், எனக்கு யங்ஸ்டர்ஸ் 15 வருஷம். இல்லை சார் 20 lakhs சொன்னாங்க, அவ்வளோதான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கு மேலே கேள்வி நம்ம காசு. நான் கேட்டேன், காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது, காசு கொடுத்தா அடிப்பாங்க, எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, நாஸ்தி பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவில். நாங்கள் காசே கொடுக்குறது இல்லை சார், வெறும் போஸ்டர் போவோம்னாங்க. குஜராத்தில் இன்னைக்கு 2026 டேட்டா அது மாதிரி 20 லட்சம். 20 லட்சம்னா உங்களை மாதிரி என்ன மாதிரி சாமானிய மனிதர்கள் கூட 20 லட்சத்துக்கு நிற்கலாம். அதான் நான் பார்க்குற தமிழ்நாடு, நான் பார்க்குற இந்தியா. 20 கோடி வைக்கணும், 30 கோடி வைக்கணும், ஒவ்வொருத்தருக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும், ஒவ்வொருத்தருக்கு 4000 ரூபாய் கொடுக்கணும். அது நம்ம நிறுத்தணும்னா ஜனநாயகத்தை பார்க்கக்கூடாது, இந்த ஜனநாயகம் படத்தை பார்க்கக்கூடாது ஒருமித்தமா. அடுத்த ஸ்டெப்பு, காசு வாங்கினா கூட சரியான ஆளுக்கு ஓட்டு போடணும். அடுத்த ஸ்டெப்பு, எப்படா காசு கூட வேணாண்டா, போய் பாடுற ரோடை சரியாக்குடா, கூவத்தை சரியாக க்ளீன் பண்ணுடா, குப்பையை சரி பண்ணுறா, நான் போடுவேன். இந்த 3 ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணோம்னா நாமே நம்ம மேம்படலாம். ஐ ஃபீல் தமிழனுடைய பரிணாம வளர்ச்சிக்கு டைம் வந்துருச்சு. ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1-2 தொகுதிகள் தவிர, நான் பேர் சொல்ல மாட்டேன், பொதுவாக தாவேகா வந்து காசு கொடுக்கல. பல இடங்களில் பாஜக காசு கொடுக்கல. ஏன் குஜராத்தில் யாரும் காசு கொடுக்கல, அண்ணாமலை நிற்கும் போது காசு கொடுக்கல. ஸோ இது மாதிரி ஒரு புது அரசியல், புதியதோ ஒரு உலகம் செய்வோம்னா இப்படி தான் அது பண்ணுவோம் சதீஷ். சும்மா நம்ம மட்டும் காசு வாங்கிட்டு அன்றைக்கி ஏதாவது ஒரு இது பார்த்துட்டு. இன்னொரு விஷயம் எல்லார்ட்டும் சொல்கிறேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் தமிழர்களுக்கு. இந்த எஸ்ஐஆர் பண்ணிட்ட அப்புறம் ஓட்டு போடுங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து பாண்டிச்சேரியிலேருந்து 91% போடுறாங்க. அசாமில் வந்து முதல் முறையாக பாண்டிச்சேரியில் 91 போட்டதே இல்லை. 91.2% இன் பாண்டிச்சேரி ரெக்கார்டு. சுதந்திரத்திலிருந்து இப்போ 78 வருஷத்தில். அதே போல் அசாமில் வந்து 85%. அந்த அளவுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி தமிழ்நாடு முதல் வாட்டி 80-85 போட்டு சரியான ஆளுங்களுக்கு போட்டு காசு வாங்க போட்டால் படம் ஜனநாயகம் பார்க்க வேணாம், தமிழ்நாட்டுக்கு நிஜமாவே ஜனநாயகம் வரும். திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அந்த ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, யங்ஸ்டர்ஸ் இந்த வாட்டி 18 to 40 நிறையா இருக்காங்க. அந்த 18 to 40 நான் விவேகானந்தா காலேஜில் பேசும்போது, லயோலா காலேஜில் நான் பேசினேன், மீனாட்சி காலேஜில் பேசினேன், எத்திராஜில் பேசினேன், நம்ம எம்ஓபி வைஷ்ணவில் பேசினேன். பெண்கள் சொல்கிறாங்க, நோ சார், வி வில் நாட் டேக் மணி சார், வி வில் ஜஸ்ட் கோ அண்ட் vote கரெக்ட்லின்னு. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் வர நீ போடுற 5000 ரூபாய்க்கு இந்த வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ சதீஷ், சேஞ்ச், மாற்றம் நடைபெறும்.